Friends, welcome to Global Public Service Channel. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து பான் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வந்துட்டு ஆன்லைன்ல எப்படி லிங்க் பண்ணலாம்? வித் ஃபைனோட அதாவது ₹1000 பே பண்ணி நம்ம வந்து பான் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வந்து எப்படி லிங்க் பண்ணலாம்? அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து Googleல வந்து இன்கம் டாக்ஸ் அப்படின்னு நீங்க வந்து சர்ச் குடுத்தாலே அந்த லிங்க்ஸ் எல்லாம் வரும். நீங்க அப்படி கிளிக் பண்ணி வரலாம். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் வந்து நம்ம வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க வந்து அத கிளிக் பண்ணி நீங்க உள்ள வரலாம். உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கும். இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். நீங்க வந்து ஏற்கனவே லிங்க் பண்ணியிருந்தா அதோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கிறதுக்கு இந்த லிங்க்க நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லிங்க் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் குடுங்க. நம்ம வந்து கிளிக் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இன்னொரு பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேன் நம்பரும், நம்மளுடைய ஆதார் நம்பரும் கேட்கும். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு உங்களுடைய பேன் நம்பர்ல உங்களுடைய பேரும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார்லயும் உங்களுடைய பேரு வந்து ஒரே மாரி இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து லிங்க் பண்ணும்போது மிஸ்மேட்ச் அதாவது நேம் மிஸ்மேட்ச் வந்துருச்சுன்னா லிங்க் ஆகாம போயிடும். அதனால தான். ஸோ, ஒரு வாட்டி நீங்க வந்து பேன் கார்ட்ல உங்களுடைய பேரும், ஆதார் கார்ட்ல உங்களுடைய பேரும் வந்து ஒரே மாரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பேன் கார்ட் நம்பர இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதார் நம்பர வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு, இங்க வந்து வேலிடேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். பாருங்க இந்த மாரி உங்களுக்கு வந்து வேலிடேட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன வந்து கிளிக் குடுங்க. நம்ம வந்து வேலிடேட் குடுத்த பின்னாடி இந்த மாரி கன்டின்யூ டூ பே அப்படின்னு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன நீங்க வந்து கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பான் கார்ட் நம்பர வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. இங்க என்ன டைப் பண்றீங்களோ, அதே வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதார் கார்டுக்கு, உங்களுடைய பான் கார்டுக்கும் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணீங்களோ, அந்த மொபைல் நம்பர இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. ஏன்னா, அதுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ, மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிட்டு, கீழ வந்து கன்டின்யூ அப்படின்ற ஆப்ஷன் குடுங்க. கன்டின்யூ குடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து அந்த எந்த மொபைல் நம்பர் நீங்க லிங்க் பண்ணியிருந்தீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. ஓடிபி என்டர் பண்ண பின்னாடி நீங்க வந்து கன்டின்யூ அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ, இந்த ஆப்ஷன வந்து கிளிக் குடுத்துருங்க. கிளிக் குடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேஜ் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேனும், உங்களுடைய நேமும் வந்து இந்த இடத்துல வந்துட்டு காமிக்கும். இத வந்து பார்த்துட்டு நீங்க வந்து கன்டின்யூ குடுத்துருங்க. கன்டின்யூ குடுத்த பின்னாடி இந்த மாரி பேஜ் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்ல வந்து புரோசீடுன்னு இருக்கும். இந்த ஆப்ஷன நீங்க வந்து கிளிக் குடுக்கணும். மத்த எந்த ஆப்ஷனும் வந்து கிளிக் குடுக்காதீங்க. இந்த ஆப்ஷன மாத்திரம் வந்து கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அசஸ்மென்ட் இயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2025 அப்டின்னா, நீங்க வந்து அசஸ்மென்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 2024 டூ 2025 அப்டின்றது ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன வந்து கிளிக் குடுக்கணும். கிளிக் குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டைப் வந்து கேட்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன வந்து கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அதர் ரிசிப்ட்ஸ் 500 அப்டின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன நீங்க வந்து கிளிக் குடுத்துருங்க. கிளிக் குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து சப் டைப் அப்படின்றத நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் குடுத்துக்கங்க. அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிலே பேமெண்ட் அதாவது நம்ம வந்து ஆதார் கார்டுக்கு லிங்க் பண்றதுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். லிங்க் ஆதார் டிலே பேமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன நீங்க வந்து கிளிக் குடுத்துட்டீங்கன்னா போதும். கிளிக் குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து கன்டின்யூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இந்த ஆப்ஷன வந்து கிளிக் குடுத்துருங்க. கிளிக் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கன்டின்யூ பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமா கன்டின்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து கன்டின்யூ குடுத்துருங்க. கன்டின்யூ குடுத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேமெண்ட் உள்ள போகும். நீங்க வந்து எந்த பேங்க்க யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க வந்து பார்த்துக்கங்க. நீங்க எந்த பேங்க் சூஸ் பண்றீங்களோ, அந்த பேங்க சூஸ் பண்ணிட்டு கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்த பின்னாடி நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டு பே நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்ப பே பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இந்த ஆப்ஷன வந்து கிளிக் குடுத்துருங்க. கிளிக் குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து சப்மிட் டூ த பேங்க் அப்படின்னு காமிக்கும். இந்த சப்மிட் டூ த பேங்க் வந்து கிளிக் குடுத்துட்டீங்கன்னா, இந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போகும். நீங்க வந்துட்டு எந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணீங்களோ, அதுல வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க. நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து நீங்க வந்து டவுன்லோட் ஆப்ஷன யூஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் இந்த ஹோம் பேஜ்க்கு வந்து நீங்க வந்து கிளிக் குடுத்து மறுபடியும் வந்து உள்ள போங்க. இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணீங்க. அப்படியே வந்து ஹோம் பேஜ்க்குள்ள வந்துட்டு, நீங்க வந்து லிங்க் ஆதார் அப்படின்ற மறுபடியும் வந்து சூஸ் பண்ணிட்டு, உங்களுடைய பான் கார்ட் நம்பரும், உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பரும் வந்து குடுத்துட்டு வேலிடேட் அப்படின்றத கிளிக் குடுங்க. வேலிடேட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி பேஜ் வரும். உங்களுடைய பேமெண்ட் வந்துட்டு வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து மறுபடியும் வந்து கன்டின்யூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன வந்து கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய பான் நம்பரும், ஆதார் நம்பரும் இந்த இடத்துல வந்து காமிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்ட்ல வந்து எப்படி நேம் இருக்கோ, அதே மாரி வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு, இந்த 2 பாக்ஸும் வந்து டிக் குடுத்துக்கங்க. டிக் குடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் குடுத்துருங்க. கிளிக் குடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபிய வந்துட்டு இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு, நீங்க வந்து வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷன வந்து கிளிக் குடுங்க.
கிளிக் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இந்த டயலாக் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஆதார் கார்டுக்கும், பேன் கார்டுக்கும் லிங்க் பண்ற ரெக்வெஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, லிங்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்துட்டு நீங்க வந்து ஹோம் பேஜ்க்கு உள்ள போயிடுங்க. ஹோம் பேஜ் உள்ள போயிட்டு நீங்க வந்து பாருங்க, கீழ வந்து பாருங்க லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன நீங்க வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தா நம்மளுக்கு மறுபடியும் வந்து நம்மளுடைய பேன் கார்டு நம்பரும், நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பரும் வந்து கேட்கும். இந்த இடத்துல நீங்க வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இத வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த மாரி பேஜ் வரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 48 மணி நேரத்துக்குள்ள லிங்க் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்க வந்து 48 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து மறுபடியும் செக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதார், பேன் கார்டும் லிங்க் ஆன ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிடும். சக்சஸ்ஃபுல்லா லிங்க் ஆச்சுன்னா, லிங்க் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வரும். சக்சஸ்ஃபுல்லி லிங்க்டு அப்படின்னு வரும். ஸோ இல்ல 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க செக் பண்றீங்கன்னா, இந்த மாரி தான் வரும். ஸோ 48 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து செக் பண்ணுங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து பேன் கார்டுக்கும், ஆதார் கார்டுக்கும் லிங்க் பண்ற ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.